ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துல உத்திரமேரூர் அப்படிங்கிற ஊரை பத்தி தான் பேச போறோம். சரி, ஏன் இந்த ஊரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த ஊரை சுற்றி 80க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் அமைந்திருக்கு. இந்த கல் குவாரிகள்னால இந்த ஊர் மக்கள் என்னெல்லாம் பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த உத்திரமேரூர் அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாலே உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சுற்றி நெறைய கோவில்கள் இருக்கு. அதே மாரி தான் இந்த உத்திரமேரூர்லயும் கோவில்கள் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம, குட ஓலை அப்படிங்கிற ஒரு எலக்ஷன் சிஸ்டம் இந்த ஊர்ல முன்னாடி காலத்துல இருந்தது. அதாவது மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறோம்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க பேர வந்து ஓலையில எழுதி ஒரு குடத்துல போடுவாங்க. அந்த காலத்திலேயே வந்து அந்த மாரி ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஊர்ல வந்து எலக்ஷன்ல வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஊரு, ஒரு காலத்துல ரொம்பவே பச்சை பசேல்னு இருந்திருக்கு. விவசாய நிலங்கள்லாம் நெறையாவே இருந்திருக்கு. ஒரு காலம் அப்படின்னு நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகள் இல்ல 15 ஆண்டுகள்ல இந்த ஊருக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு கடந்த 10 வருடமா இப்போ ஒரு நம்ம கழுகு பார்வையில பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சாம்பல் படர்ந்த நிலமா வந்து இந்த ஊர் வந்து மாறிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய கல்குவாரிகள் வந்து வந்திருக்கு. இந்த கல்குவாரிகள்னால மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த உத்திரமேரூர சுத்தி 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கல்குவாரிகளால பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கு தினசரி வாழ்க்கையில. இப்ப நம்ம கல்குவாரின்னு எடுத்துக்கிட்டாலே, அதுல வந்து நெறைய ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. கல்குவாரில ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய பெரிய மலைகள வந்து வெடி வச்சு தகர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பெரிய கல்லெல்லாம் வந்து கிரஷ் பண்ணி சின்ன சின்ன கற்களா மாத்துவாங்க. இந்த மாரி நெறைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லாரில வந்து லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அன்லோடிங் ப்ராசஸ் இது எல்லாமே இருக்கு. இப்ப இவ்வளோ ப்ராசஸ்லயும் இதுல நெறைய தூசிகள் வந்து வெளியாகுது. இந்த தூசிகள்னால தான் வந்து இந்த காஞ்சிபுரம், உத்திரமேரூர சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் ரொம்ப துயரத்துக்கு ஆளாவுறாங்க. அது மட்டும் இல்லாமல், இந்த கற்கள வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த டிப்பர் லாரி, இந்த கிராமத்துக்குள்ள நெறைய இப்போ வந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல அமைதியா விவசாயத்த மட்டுமே நம்பி இருக்கிற கிராமங்கள்ல, டிப்பர் லாரி மணிக்கணக்கா வந்து அங்கிட்டும், இங்கிட்டும் போய்க்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த சூழ்நிலைய வந்து யோசிச்சு பாருங்க. இந்த கல்குவாரினால இருக்கிற பிரச்சனைய சொல்லிட்டே போலாம். ஒண்ணு வந்து தூசியால இருக்கிற பிரச்சனை. இந்த உத்திரமேரூர் ஊருக்குள்ள நீங்க போறீங்க, இல்ல இந்த உத்திரமேரூர் சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல போறீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற மரம், செடிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிமெண்ட் போட்டு அந்த மேல ஒரு போர்வை போத்துன மாரி ஒரு நிறங்கள்ல மாறி இருக்கும். விவசாய பயிர்களும் வந்து அ இதுல ஒரு விதிவிலக்கு இல்ல. இந்த தூசினால அதோட இலைகள் மொத்தமே வந்து அந்த பச்சை நிறத்துல இருந்து மாறி ஒரு மாரி கிரே கலர்ல இருக்கிறத வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாரி இத்தனை லாரிகள், கனரக வாகனங்கள் போகும்போது ஆக்சிடென்ட்ஸ் நெறைய நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கல் குவாரியினால வந்து அவங்களோட நிலத்தடி நீர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 6 அடி, 10 அடி கிடைச்சிட்டு இருந்த நீர் வந்து இப்போ வந்து 40 அடிக்கும் கீழ போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த கல் குவாரியில இருந்து தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. சரி, இந்த கண்காணிக்க ஆள் இல்லையா? இல்ல ஒரு கமிட்டி இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அ பொல்யூஷன் போர்டு இருக்கு. அதே மாரி பசுமை தீர்ப்பாயம் இருக்கு. இவங்க வந்து கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் வந்து இந்த குவாரிகள் வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வச்சிருக்காங்க. ஆனா, இது எந்த அளவுக்கு வந்து இயங்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அ உதாரணத்துக்கு அவங்க தூசிய ஹேண்டில் பண்றதுக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருக்கணும். அந்த தூசிய அப்பதான் கட்டுப்படுத்த முடியும். அதே மாரி இந்த எங்கெல்லாம் வந்து இந்த கல்லு உடைக்கிறாங்களோ, இல்லது அந்த அ கன்வேயர் பெல்ட் அதாவது அந்த உடைஞ்ச கல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அது ஜலிச்சு கொண்டு போவும். அது வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அங்கருந்து தான் வந்து இந்த தூசிகள்லாம் வந்து நெறைய வெளியேறுது. இந்த மாரி இடங்கள்லாம் வந்து ஃபுல்லா வந்து குளோஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல். ஆனா, இத வந்து எத்தன பேர் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க? இந்த உத்திரமேரூர் சரவுண்டிங்ல இருக்கிற கல் குவாரிகள் எத்தனைல வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு பக்கம் இந்த கல்குவாரிகளால காத்து மாசு ஏற்படுது. இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர்லாம் வந்து ரொம்ப கீழ போயிருச்சு. இதனால மண்ணு பாதிக்குது, விவசாய நிலங்கள் பாதிக்குது. இந்த மக்கள் சுவாசிக்கிற
காத்துல கூட நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு வீசிங், ஆஸ்மா போன்ற பல்வேறு நோய்கள் வருது. இத இப்ப நம்ம கவனிக்காம விட்டோம் அப்டின்னா, உத்திரமேரூர் சரவுண்டிங்ஸ் வந்து நம்மளே வந்து ஒரு பாலைவனமா மாத்திக்கிட்டு இருக்கோம். அது வந்து மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நிலமா மாறிக்கிட்டு இருக்கு. இத வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதுக்கப்புறம் பசுமை தீர்ப்பாயம், அப்புறம் அரசாங்கம், நான் எந்த அரசாங்கத்தையும் வந்து குற்றம் சொல்ல விரும்பல. இப்போ ஆட்சியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரப்போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த உத்திரமேரூர் மக்களுக்கு இதிலிருந்து ஒரு முழு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னோட கோரிக்கை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. உத்திரமேரூர்ல இருந்து இந்த வீடியோவ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க ஊர்ல இந்த கல்குவாரிகளால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உத்திரமேரூர சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல வசிக்கிற மக்கள் தலைமுறை, தலைமுறையா வந்து அதே இடத்துல தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு உள்ள ஏற்பட்ட இந்த மாற்றத்தினால அவங்க வாழ்வாதாரமே முழுசா பாதிச்சிருக்கு. இது எந்த விதத்திலயும் வந்து நியாயப்படுத்த முடியாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த ஊர் மக்கள் வந்து எந்த ஒரு ஆடம்பரத்துக்கும் ஆசைப்படலைங்க. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அந்த பேசிக்கான அம்யூனிட்டீஸ், அதாவது தூய்மையான காற்று, அதுக்கப்புறம் நல்ல நீர், அதுக்கப்புறம் விவசாய நிலத்துல இருந்து உற்பத்தி பண்ற உணவு. இது மட்டும் தான் கேட்கறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான நீட். இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இத கூட புரொவைட் பண்ண முடியல அப்படின்னா, எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வருஷம் வந்து நமக்கு தேர்தல் வரப்போது. அதனால உத்திரமேரூர் சுத்தி இருக்கும் மக்களே, உங்க ஊருக்கு யாராவது வாக்கு கேட்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒருவேள அந்த ஆட்சி ஏற்கனவே இருக்கு அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேளுங்க. கேட்க வேண்டியது உங்களோட உரிமை. உங்களோட பிரச்சனைய சால்வ் பண்றது தான் அவங்களோட கடமை. இத நீங்க கரெக்ட்டா பண்ணுங்க. கரெக்ட்டா பண்ணாலே வந்து பாதி பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே முக்கியம். ஆனா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்க்காக இன்னொரு கிராமமோ, இல்ல இன்னொரு ஊரோட மக்கள், அப்புறம் வளத்த வந்து நம்ம வந்து சேதம் அடைய வைக்கக்கூடாது. அது இல்லாம எப்படி அத வந்து கரெக்ட்டா வழிமுறைப்படுத்தி நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து இந்த கவர்ன்மெண்ட் வந்து கண்டிப்பா திங்க் பண்ணியே ஆகணும். இப்ப நீங்க உத்திரமேரூர் சரவுண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கல்குவாரிகள்னால இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவே நம்ம வந்து டெல்லியில காத்து மாசு ஏற்படுது அப்படிங்கிற நியூஸ் வந்து ரொம்ப சென்சேஷனா போது. அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்றோம். ஆனா, நம்ம பக்கத்திலேயே உத்திரமேரூர் மாரி நெறைய கிராமங்கள் இருக்கு. இங்க இவங்களோட குரல் வந்து வெளிய வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆவுது. வி ஷுட் ஆக்ட் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். உத்திரமேரூர் மாரி கிராமங்கள் அழியக்கூடாது. அங்க இருக்கிற மக்களுக்கும் பேசிக் அம்யூனிட்டீஸ், அதாவது தண்ணி, காற்று, உணவு இது எல்லாமே வந்து கரெக்ட்டா கிடைக்கணும். தூய்மையா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோள். இத நம்ம இப்போ கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, உத்திரமேரூர் சுற்றி இருக்கிற கிராமங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றாத நிலமா வந்து மாறுறதுக்கு நெறையாவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி கரெக்ட்டான அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. உத்திரமேரூர்ல இருந்து இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஊர்ல சுத்தி இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா? இதோட இம்பாக்ட் என்ன? இதனால எவ்வளவு பாதிப்புகள நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் ஒரு வீடியோல உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை.